அவர் பேசுகின்ற பொழுது சில நேரங்களில் எனக்குள்ள ஒரு கவுண்டர் வந்துகிட்டே இருந்தது. அது ஒண்ணும் இல்லை, பழக்க தோஷம்தான். மேடைகளில் அவரோடு பட்டிமண்டபங்களில் கலந்து கொள்ளுகின்ற பொழுது அவருடைய பேச்சுக்கெல்லாம் எதிர்வாதம் புரிவது என் வழக்கம். வாஸ்து சரியில்லைன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள நுழைஞ்சி எல்லாத்தையும் மாற்ற சொன்னார், வைஃபை மட்டும் மாற்ற சொல்லல அப்படின்னு நீங்க வருத்தப்பட்டீங்களே, இதே வருத்தம் தான் உங்க வைஃபுக்கு அன்னைக்கு இருந்தது என்பதனை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். பெண்களை கிண்டல் செய்வது என்பது எல்லோருக்கும் பிடித்தமான ஒன்றாக இருக்கிறது. நீங்க அவங்க பேசினாலும் கை தட்டுறீங்க, நான் பேசினாலும் கை தட்டுறீங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜோக் ஞாபகம் வருது, அதை சொல்லிட்டு நான் தொடங்குறேன். இந்த மாதிரி மோன சுந்தரம் மாதிரி ஒரு ஆள், மனைவியை எப்போ பார்த்தாலும் கிண்டல் பண்ற ஒரு ஆள், வேகமா வீட்டுக்குள்ள நுழைஞ்சான். ஏய் அதை ஆரம்பிக்கிறதுக்குள்ள கதவை தரேன், அவன் கதவை திறந்தான். ஏய் அதை ஆரம்பிக்கிறதுக்குள்ள ஃபேனை போடுனா, ஃபேனை போட்டான். ஏய் அதை ஆரம்பிக்கிறதுக்குள்ள டிவியை போடுனா, டிவியை போட்டான். ஏய் அதை ஆரம்பிக்கிறதுக்குள்ள காஃபியை கொண்டு வா, காஃபி கொண்டு வா. அதை ஆரம்பிக்கிறதுக்குள்ள ஷூவை கேட்டேன்னா அந்த அம்மா கோவம் வந்துருச்சு. என்னையா அதை ஆரம்பிக்கிறதுக்குள்ள வீட்டை தர, அதை ஆரம்பிக்கிறதுல ஃபேனை போடு, அதை ஆரம்பிக்கிறதுக்குள்ள டிவியை போடு, காஃபி கொண்டு ஷூரை கட்டுமா அவனுக்கு தொலைச்சிருவன் தொலைச்சி அப்படின்னுச்சு அந்த அம்மா. இவர் சைலண்டா சொன்னார், அது ஆரம்பிச்சிருச்சின்னாரு. முன்னால இருக்கிற ஆட்களை கொலகாரங்களா மாத்திர மாதிரியான வேலைகளை செய்பவர் தான் மோகன சுந்தரம். இருந்தாலும் கூட அவர் மனம் நான் அறிவேன். அவருடைய நகைச்சுவை பேச்சிற்கு நான் மிகப்பெரிய ரசிகை. மிக சிறப்பாக அவர் பேசியிருக்கிறார். இந்த நேரத்தில் நான் என்னுடைய பேச்சை இப்படி தொடங்கலாம் என்று கருதுகிறேன். சமீபத்தில் எனக்கு வாட்ஸ்அப்ல ஒரு செய்தி வந்தது, குரூப் மெசேஜ்ல தான் வந்தது, உங்க எல்லாருக்கும் வந்திருக்கோம்னு நினைக்கிறேன் சில பேருக்கு. பாராளுமன்றத்தில் அதுக்கு முன்னால ஒருத்தன் ஒரு சைக்கிளை, சின்ன பையன் சைக்கிளை நிறுத்திட்டு போறான். போலீஸ்காரர் ஒருத்தர் அந்த பையன் கிட்ட கேட்கிறார், என்ன துணிச்சல்ல நீ இந்த சைக்கிளை இப்படி நிறுத்திட்டு போற, இது என்ன இடம் தெரியுமா, எவ்வளவு பெரிய ஆட்கள் வரக்கூடிய இடம் தெரியுமா, இது முதலமைச்சர்கள் வரக்கூடிய இடம், பிரதம மந்திரி வரக்கூடிய இடம், ஜனாதிபதி வரக்கூடிய இடம், பல மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்ஸ் இவங்கெல்லாம் வரக்கூடிய இடம், இவ்வளவு பெரியவர்கள் வரக்கூடிய இடத்துல நீ இப்படி வச்சுட்டு போறிய, கவலைப்படாதீங்க சார், நான் சைக்கிளை பூட்டிட்டு தான் போறேன். நான் அவன் எனக்கு ரொம்ப பாதிப்பா இருந்தது இந்த நகைச்சுவை. நகைச்சுவைக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் சொல்லப்பட்டு இருக்கிறது. நான் இந்த ஹியூமர் கிளப்ல எல்லாம் பேசி பழக்கம் கிடையாது. ஒரே ஒரு முறைதான் பேசினேன். வெறும் சிரிப்பதற்காக மட்டுமல்ல, சொல்வேந்தர் சொன்னது போல் சிரிக்கக்கூடிய நிலையில் கூட உள்ளுக்குள் ஒரு மாற்றம், ஒரு கற்றல், ஒரு சிந்தனையை வைத்துத்தான் ஹியூமர் கிளப் நடந்து கொண்டிருக்கிறது. இது பல நேரங்களில் இந்த கூட்டத்திற்கு வரக்கூடியவர்கள் தன்னுடைய வாழ்க்கையின் தரத்தை உயர்த்தி கொள்கிறார்கள் என்பதுதான் இத்தனை 100 மக்கள் இந்த அவையிலே கூடியிருப்பதற்கான ரகசியமாக நான் கருதுகிறேன். தன்னை அடுத்த கட்டத்திற்கு உயர்த்தி கொள்ளுதல் தான் இந்த நகைச்சுவையாக இருக்க முடியும். கற்றல் எங்கெல்லாம் நடக்கிறதோ அங்கெல்லாம் வாழ்க்கையில் மனிதன் உயர்ந்து கொண்டே இருக்கிறான். சொல்வேன்.